இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதே பா, நம்ம ஆந்திரா பிசினஸ் பார்ட்னர் சுப்பாரெட்டி ஹைதராபாத்ல புதுசா ஒரு நகை கடை ஓபன் பண்ண போறாரு. உங்க அம்மா தான் அதை திறந்து வைக்க போறாங்க. ஓ, சந்தோஷமா இருக்குமா? சுப்பாரெட்டி ஃபேமிலியோட நம்மள வர சொல்லிருக்காரு. அதனால எல்லாரும் காலையில 5 மணிக்கு கிளம்புறோம். நீ ரெடியா இருந்துக்கோ. சாரிம்மா, நாளைக்கு காலையில ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்கா நான் மும்பை கிளம்புறேன். உங்ககிட்ட அப்புறமா சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நிஜமாவே மும்பைக்கு போறானா? ஓ அப்படியா? ஓகே, அர்ஜென்ட் மீட்டிங்னு சொல்ற. அப்போ நீ அந்த ப்ரோக்ராமை பாத்துக்கோ. நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. ம். வனஜா அக்கா, நாளைக்கு யாரும் வீட்ல இருக்க போறதில்ல. அதனால வீட்ல வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் லீவ் கொடுத்துரு. நான் சொல்லிடுறேன்க்கா, எல்லாருக்கும் லீவ் கொடுத்து அனுப்பிடுறேன். நீங்க சுப்பாரெட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே. நாம 3 பேரும் காலையில கிராமத்துக்கு கிளம்பி போறோம். இல்லப்பா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, என்னால வர முடியாது. நீங்களும் தம்பியும் போயிட்டு வாங்க. அம்மா குடும்பத்தோட ஹைதராபாத்துக்கு கிளம்பி போயாச்சு. பெரிய தம்பியும் மும்பைக்கு போயிட போகுது. வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? வீட்ல எந்த வேலையும் இல்லப்பா, கோவில்ல எனக்கு வேலை இருக்கு. கோயில்ல வேலை இருக்கா? என்ன பார்வதி சொல்ற? கோவில்ல என்ன வேலை? அது இந்த குழந்தைங்க பிரச்சனை இல்ல, அகிலா அம்மா கேஸ் கோர்ட்டுன்னு இருந்தப்போ அம்மாவுக்கு நல்லது நடக்கணும்னு கோவில்ல வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, அதனால அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றணும்ப்பா. கிடைச்சிருக்கிற லீவை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. தம்பியை கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துருங்க. பிரார்த்தனை, கோயில், அதுவும் அம்மாவுக்காகன்னு வேற சொல்ற. அதை தள்ளி போடவும் முடியாது, தெய்வ குத்தமாயிடும். சரிம்மா, நீ பிரார்த்தனைய நல்லபடியா முடி. நானும் கணேசனும் காலையில நேரமா எந்திரிச்சு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா. கணேசா, காலையில நேரமா எந்திரிக்கணும், நீ போய் தூங்கு போ. சரிக்கா. ஏமா, நீயும் காலையில நேரமா எந்திரிக்கணும்லம்மா, சீக்கிரம் படுப்போ. சரிப்பா, இந்த பூவை கட்டி முடிச்சிட்டு படுக்கிறேன், நீங்க போய் படுங்க. சரி. ஹைதராபாத்க்கு நான் ரெடி. அடிச்சி கண்ணாடியை கழட்டு. கழற்றி கண்ணாடியனா? ஏன் அத்தை, என் கண்ணாடி நல்லா இல்லையா? ஏண்டி, இப்ப நடு கூடத்துல எதுக்கு கண்ணாடியை போட்டு வந்து நிக்கிற நீ? இந்த கண்ணாடி நல்லா இருக்கான்னு கேக்கதா போட்டு வந்தேன். அதுக்குள்ளதான் நீங்க கழட்ட சொல்லிட்டீங்களே. நகைக்கடையை திறந்து வைக்க போது அந்த அக்கில உனக்கு எதுக்கு நீ வெட்டி பந்தா? சரி விடுங்க ஆண்டி, அகிலா வராங்க. இந்த பந்தாவுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை. அருண், ஐஸ்வர்யா இங்க இன்னும் ரெடி ஆகல? அவ அப்பவே ரெடியாகி அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டாமா. அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே ஏர்போர்ட் வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான். ஓ சரி, எல்லாரும் உங்க லக்கேஜ் எடுத்து கார்ல வைங்க, கிளம்பலாம். ஓகேம்மா. அகிலா, சுப்பாரெட்டி கால் பண்ணிருக்காரு. கிளம்பிட்டீங்களான்னு கேக்குறதுக்கா இருக்கும். ஹலோ, குட் மார்னிங் ரெட்டி காரு. தோ ஏர்போர்ட் கிளம்பிட்டு இருக்கோம். என் மூத்த பையன் ஆதி வரல. ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் பிசினஸ் மீட்டிங்காக போயிருக்கான். ஆமா, மும்பைக்கு கிளம்பி போயிட்டான். மாமா, நீங்களா? நான் கூட பயந்தே போயிட்டேன். ஆதியோட வைஃப் நீ, இப்படி பயப்படலாமா? வந்து வண்டியில ஏறு. அம்மா, நீங்க மும்பைக்கு போலையா? எல்லாத்தையும் ரோட்ல நின்னுதான் கேப்பியா? உள்ள வந்து உட்கார சொல்றேன்.
ஆனால் அதுக்கான சரியான சந்தர்ப்பமே கிடைச்சதில்ல. இன்னைக்கு அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எல்லா பொண்ணுங்கள மாதிரியும் உனக்கும் புருஷனோட வெளியே போகணுன்னு ஆசைலாம் இருக்கும்ல. நீங்க சொல்ற மாதிரி என் மனசுல ஆசை இருக்கு மாமா. ஆனா அந்த ஆசையெல்லாம் 2ஆம் பட்சம்தான். என் மனசுக்குள்ள இன்னொரு ஆசை இருக்கு மாமா. அதுதான் என் முதல் ஆசை. முதல் ஆசையா? என்ன அது? நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க, நான் சொல்றேன். என்ன மாமா பாக்குறீங்க? காரை முதல்ல வீட்டுக்கு திருப்புங்க, நான் வீட்டுக்கு போய் சொல்றேன். உன் உத்தரவு மீற முடியுமா? திருப்புறேன். மாமா, இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானா? இந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டு தான் என்கிட்ட நடிச்சீங்களா? இது ஏன் ஏற்பாடு? இது யாரோட வேலைன்னே தெரியல. யாரா இருக்கும்? நான் தான் பண்ணேன். எல்லாம் ஏன் ஏற்பாடுதான். டேய், நீ என்னடா பண்றீங்க? நான் தான் மும்பை போறேன்னு சொன்னேன்ல. நான் போலன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ உன் ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன்னு எனக்கு டிராவல்ஸ்ல இருந்து ஃபோன் வந்துச்சே. வீட்ல வேற யாரும் இல்லையா? அதான் ஏதோ பிளான் போட்டிருப்ப. நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணலாமேன்னு இந்த ஏற்பாடெல்லாம். எப்படி? ம், உன் வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. எடுத்து காலி பண்ணு. வரவேற்பு முடிஞ்சதும் விருந்து உண்டுல, தங்கச்சி கையால சாப்பிட்டு போயிடுறேனே. டேய், விருந்தெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களை தனியாக விடு. போ. என்ன ஆதி, உங்க 2 பேருக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன். தங்கச்சி கையால அட்லீஸ்ட் ஒரு கப் காஃபி. தங்கச்சி கையால அவனுக்கு ஒரு கப் விஷம் கூட. ஓடான்ற. சரி சரி, கூல் கூல். நான் வரேன். ஒன்று வரவானா? போ. அப்ப நாளைக்கு வரேன். ஷாமண்ணாக்கு ஒரு காஃபி கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல மாமா. காஃபி கொடுத்தா அவன் லஞ்ச் கேட்பான். அவனை பற்றி உனக்கு தெரியாதா? இன்னைக்கு நாள் முழுக்க நாம நம்ம வீட்டில் இருக்க போகிறோம். நடுவில் எதுக்கும் நந்தி மாதிரி. வா. அதெங்க உட்காரு. என்ன பாக்குற? நீங்க உட்காந்து நான் பார்த்ததே இல்லை. உட்காரு. வேணாம் மாமா. உட்காரு. ஏன் இப்படி உட்காந்துருக்க? நல்லா பின்னாடி தள்ளி உட்காரு. தள்ளி உட்காரு. நீ இந்த வீட்டோட மருமக. இப்படி உட்காரணும். கொஞ்சம் கையிடு. நீ யாரு? ஆதியோட பொண்டாட்டி.